லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ரெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. துணை முதல்வர் பதவி யார்தாம் வேண்டான் என்பார்கள் என்று நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் செய்தியாளர்களிடம் பேசியிருக்கிறார். துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தால் யார்தான் வேண்டாம் என்று சொல்வார்கள் என்று அமைச்சர் துரைமுருகன் பேசியிருக்கிறார். துணை முதலமைச்சர் பதவி தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு அமைச்சர் துரைமுருகன் இவ்வாறு பதிலளித்திருக்கிறார். அமைச்சர் துரைமுருகன் பேசியவற்றை தற்போது பார்க்கலாம். துணை முதல்வர் பதவி வரும்போது அது உங்களுக்கான வாய்ப்பு தரதுல எதிர்பார்ப்பு இருக்குண்ணா, எல்லாருக்குமே கட்சிக்காரங்களுக்கும். அது கொடுத்தா என்ன உங்களுடைய எதிர்பார்ப்பு? இல்லைண்ணா, உங்களுடைய அப்படியே இல்லை, நிர்வாகம் எல்லாரும் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டியது. இது கூட்டு மந்திரி சபையாக கூட்டு இதில் நாங்கள் இயங்க தலைவர் என்ன முடிவெடுத்தாரோ சாதகமாக அது போகலாம். துணை முதல்வர் பதவி வரும்போது அது உங்களுக்கான வாய்ப்பு தரதுல எதிர்பார்ப்பு இருக்குண்ணா, எல்லாருக்குமே கட்சிக்காரங்களுக்கும். அது கொடுத்தா என்ன உங்களுடைய எதிர்பார்ப்பு? இல்லைண்ணா, உங்களுடைய அப்படியே இல்லை, நிர்வாகம் எல்லாரும் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டியது. இது கூட்டு மந்திரி சபையாக கூட்டு இதில் நாங்கள் இயங்க தலைவர் என்ன முடிவெடுத்தாரோ சாதகமாக அது போகலாம். துணை முதல்வர் பதவி வரும்போது அது உங்களுக்கான வாய்ப்பு தரதுல எதிர்பார்ப்பு இருக்குண்ணா, எல்லாருக்குமே கட்சிக்காரங்களுக்கும். அது கொடுத்தா என்ன உங்களுடைய எதிர்பார்ப்பு? இல்லைண்ணா, உங்களுடைய அப்படியே இல்லை, நிர்வாகம் எல்லாரும் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டியது. இது கூட்டு மந்திரி சபையாக கூட்டு இதில் நாங்கள் இயங்க தலைவர் என்ன முடிவெடுத்தாரோ சாதகமாக அது போகலாம். செய்தியாளர் கேட்ட கேள்விக்கு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் சொன்ன பதிலை பார்த்தோம். துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தால் யார்தான் வேண்டாம் என்று சொல்வார்கள் என்பது போன்ற ஒரு பதிலை அவர் கொடுத்திருந்தார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் குமரவேல் இணைப்பில் இருக்கிறார். குமரவேல், இப்ப துணை முதலமைச்சரா அமைச்சர் துரைமுருகன் வருவதற்கான எதிர்பார்ப்பு இருக்கு, வாய்ப்பு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? நேற்று திமுக இளைஞரணியோட 45வது தொடக்க விழாவில் அமைச்சர் உதயநிதி பேசும்போது குறிப்பிட்டிருந்தாரு, துணை முதலமைச்சர் பதவி குறித்த ஒரு பேச்சை சூசகமா அவர் குறிப்பிட்டிருந்தார். அதாவது எந்த பதவி வந்தாலும் இளைஞரணி செயலாளருங்கிற பதவி தனக்கு நெருக்கமானதுன்னு சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு துரைமுருகன் இப்படியான ஒரு பதில செய்தியாளர்களுக்கு கொடுத்திருக்காரு. எப்படி புரிஞ்சுக்கலாம் இதை? பிரியதர்ஷினி, துரைமுருகனை பொறுத்த வரைக்கும் இன்றைய தேதியில் திமுகவில் இருக்கக்கூடிய மிக மூத்த நிர்வாகி, மிக மூத்த அமைச்சரில் ஒருவர். அதே போல திமுகவின் பொதுச் செயலாளராகவும் நீண்ட ஆண்டு காலமாக அண்ணா காலம் தொடங்கி கலைஞர், அதுக்கு பிறகு தற்போது இருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின், இந்த 3 தலைமுறைகளாக கட்சியில் இருக்கக்கூடியவர் துரைமுருகன். இந்த நிலையில் தான் அண்மை காலமாக திமுகவில் துணை முதல்வர் பதவி யாருக்கு, குறிப்பாக உதயநிதிக்கு அந்த துணை முதல்வர் பதவி செல்கிறது. அதற்கு உதாரணமாக விக்கிரவாண்டி தேர்தலை அடிப்படையாக கொண்டு அந்த வெற்றியின் காரணமாக இவருக்கு துணை முதல்வர் பதவியும் கூடுதல் அமைச்சர் பொறுப்பும் கொடுக்கப்படலாம் என்ற பேச்சு அடிபட்டு வந்த நிலையில் நீங்கள் குறிப்பிட்டது போல நேற்றைய தினம் உதயநிதி அது ஒரு வதந்தி என்று ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருந்தார். அதே போல நேற்றைக்கு அமைச்சர் துரைமுருகன் வேலூரில் செய்தியாளர்களை சந்தித்த போதும் இது முதல்வர் எடுக்க வேண்டிய முடிவு, நாங்கள் சொல்லுவதற்கு ஒன்றும் இல்லை என்ற ஒரு கருத்தை நேற்றைக்கு தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தான் இன்று காட்பாடி, அதாவது அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட காட்பாடி சட்டமன்ற தொகுதியில் ஜெகத் ரட்சகன் வெற்றி பெற்றதற்கு நன்றி அறிவிப்பு தெரிவித்து வருகிறார்கள். அந்த கூட்டத்தில் தான் ஒரு கூட்டத்தில் செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு இப்படியான பதிலை அமைச்சர் துரைமுருகன் கூறியிருக்கிறார். இது நோக்கம் என்னவாக இருக்கும் என்று பார்க்கும்போது அதற்கு இறுதியில் அவரே ஒரு பதிலையும் கொடுத்திருக்கிறார். அதாவது துணை முதல்வர் பதவி என்பது யார் கொடுத்தால் வேண்டாம் என்பார்கள், அத்தகைய பொறுப்புடைய பதவி அது என்றும், அதே போல இது தன்னிச்சையாக இருக்கக்கூடிய முடிவு அல்ல, கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டாக சேர்ந்து இருக்கக்கூடிய முடிவு. கட்சி கூட்டமும் முதலமைச்சரும் என்ன முடிவு செய்கிறார்களோ அதன்படி நடக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் அமைச்சர் துரைமுருகன் முன்வைத்திருக்கிறார். பிரியதர்ஷினி, அந்த வகையில் தொடர்ச்சியாக தமிழகத்தில் துணை முதல்வர் பதவி குறித்த சர்ச்சை நீடித்து வரும் நிலையில் அமைச்சர் துரைமுருகன் இத்தகைய கருத்தும் ஒரு கவனிக்கக்கூடிய ஒரு கருத்தாக இருந்து வருகிறது. பிரியதர்ஷினி.
விவரங்களை சொன்னீங்க. தொடர்ந்து மேலதிக விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜ்குமாரும் இணைப்பில் இருக்கிறார். ராஜ்குமார், குமரவேல் குறிப்பிட்ட மாதிரி துணை முதல்வருக்கான பேச்சு அடிபடும் போதிலிருந்தே உதயநிதியோட பேர் அடிபட்டுச்சு. இப்ப துரைமுருகன் துணை முதல்வரா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா புரிஞ்சுக்க முடியுமா அவரோட பேச்சு வச்சு? ஏன்னா கட்சியில மூத்த தலைவர் அப்படிங்கிற ஒரு பொறுப்புல இருக்காரு, மூத்த அமைச்சரும் கூட. என்ன விவரம்? அமைச்சர் துரைமுருகன் பேசி இருக்கக்கூடிய அந்த நடவடிக்கை குறிப்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர் முடிவெடுப்பார் என்ற ஒரு அறிவிப்பை அவர் பேசியிருப்பது போல தெரிகிறது. அதே போன்று தொடர்ச்சியாக, அதாவது அமைச்சரவை மாற்றம், அதனைத் தொடர்ந்து துணை முதலமைச்சர் பதவி உதயநிதி ஸ்டாலினுக்கு வழங்கப்பட இருப்பதாக கட்சி நிர்வாகிகள் தரப்பிலிருந்து பரவலாக பேசப்பட்டு வருகிறது. குறிப்பாக நேற்று கூட திமுகவினுடைய இளைஞரணியினுடைய 45வது ஆண்டு விழா கூட்டத்தில் பேசும்பொழுது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசும்பொழுது இதில் குறிப்பிடும்போது எந்த பதவி, அதாவது தற்போது அமைச்சரவையில் இருக்கிறார், எந்த பதவிக்கு தாம் சென்றாலும் இளைஞரணி செயலாளராக இருக்கக்கூடிய அந்த பதவிதான் தன்னுடைய மனதுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை என இளைஞரணி கூட்டத்திலே அவர் பேசியிருந்தார். அதனைத் தொடர்ந்து அவரிடம் செய்தியாளர்கள் நாம் கேள்வி எழுப்பினோம். உங்களுக்கான பொறுப்பு மாற்றப்படுகிறதா என்று கேள்வி எழுப்பினோம். பொறுப்புகள் மாற்றப்படக்கூடிய நடவடிக்கை குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முடிவெடுப்பார் என்றுதான் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேட்டியிலே தெரிவித்திருந்தார். அதாவது அமைச்சரவை மாற்றம் இருக்குமா, அதாவது துணை முதலமைச்சருக்கான வாய்ப்பு இருக்குமா என்ற ஒரு கேள்வி நோக்கத்தில் தான். அப்படி நிச்சயமா நீங்க குறிப்பிட்ட மாதிரி பல்வேறு கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருக்குது. நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அந்த கேள்விகளுக்கு விடை கிடைக்கிறதா அப்படின்னு. தொடர்ந்து இது குறித்து நம்ம இடையே பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். தொடர்ந்து துணை முதல்வர் யாரு அப்படிங்கிற கேள்வி இருக்கு. உதயநிதியோட பேர் அடிபட்டாலும் கூட இப்ப துரைமுருகனோட பேட்டியில என்ன சொல்லியிருக்காருன்னா, துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தா யார் தான் வேண்டான்னு சொல்லுவாங்கன்ற ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம தமிழகத்துல நடக்கிறது கூட்டு மந்திரி சபை, தலைவர் எடுக்கிற முடிவுக்கு கட்டுப்படுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை திமுக கட்சி நிர்வாகிகளிடையே இந்த மாதிரி வாக்கெடுப்பு நடத்தப்பட்டா அதுல உதயநிதியோட துரைமுருகனோட பேரும் சேர்க்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? அவர் பேசுனதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? பொதுவா துரைமுருகன் அவர்கள் பல கேள்விகளுக்கு பதில் சொல்லும்போது கொஞ்சம் நகைச்சுவை உணர்வுதான் சொல்லுவார் அவரு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பதில அவரோட சீரியஸான பதிலா துணை முதலமைச்சர் பதவினா யார் வேண்டாம்னு சொல்லுவாங்க அப்படின்ற விஷயத்த நம்ம ரொம்ப சீரியஸா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லைன்றது என்னுடைய கருத்து. அதே சமயம் கட்சியில இருக்கிற பல பேர் உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கணும்னு ஒரு குரல் எழுப்பி இருக்கிறதே நம்ம பாக்குறோம். இந்த சூழல் துரைமுருகனுக்கு தெரியாத ஒரு விஷயம் கிடையாது. அதனால இதுல துரைமுருகன் ஒரு நகைச்சுவை உணர்வோட தான் அதை பேசியிருப்பாரு. ஒரு சீரியஸான விஷயமா அதை சொல்லியிருப்பாருன்னு எனக்கு தோணல. திமுகவை பொறுத்த மட்டும் அதுல இருக்கிற பெரும்பாலோர் உதயநிதி தான் துணை முதலமைச்சர் ஆகணும்னு சொல்றாங்க. அது அந்த கட்சியோட விவகாரமா இருக்கு. முதலமைச்சர் இது எந்த முடிவும் எடுக்கல. 2026க்கு முன்னாடி அவர் முடிவெடுப்பாரான்றது கூட எனக்கு ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமா நான் பாக்குறேன். அதே சமயம் சீனியர்கள்லாம் கொஞ்சம் விலகி வழி விட்டுட்டு இளைஞர்களுக்கான வழியை கொடுக்கணுன்ற ஒரு குரல் கூட திமுகல இருக்கு. மூத்த அமைச்சர்கள் பதவி விலகிட்டு 2026க்கு முன்னாடி இன்னும் இளைஞர்களுக்கு இந்த அடுத்த 2 வருஷத்துல இளைஞர்களுக்கு இன்னும் மந்திரி பதவிகள் கொடுக்கலான்ற எண்ணமும் திமுக இளைஞர்கள் மத்தியில் நிறைய இருக்கிறத நான் பாக்குறேன். அதனால அடுத்து வர மந்திரி சபை மாறுதல்ல என்ன மாதிரியான மாறுதல் முதலமைச்சர் ஸ்டாலின் கொண்டு வருவது தெரியாது. ஆனால் துணை முதலமைச்சர் பதவி என்ற ஒன்று வருமானால் அது உதயநிதிக்கு தான் இருக்குமே தவிர துரைமுருகனுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அதே போல முன்னாடி செய்தியாளர் குறிப்பிடும் போது சொன்னாரு, விக்கிரவாண்டி தேர்தலுக்கு அப்புறம் தான் அந்த முடிவுகளுக்கு அப்புறம் தான் உதயநிதிக்கான ரொம்ப சாதகமான சூழல் இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டாரு. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன முடிவுகள் எடுக்கப்படுது கட்சி சார்பில் இருந்து அப்படின்னு. இணைப்பில் கருத்துக்களை தெரிவித்ததற்கு நன்றி சார். துணை முதல்வர் பதவி கொடுத்தால் யார்தான் வேண்டாம் என்பார்கள் என்று நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் செய்தியாளர்களுக்கு அளித்த பதிலில் குறிப்பிட்டிருந்தார். தமிழகத்தில் நடப்பது கூட்டு மந்திரி சபை என்றும் தலைவர் எடுக்கும் முடிவுக்கு கட்டுப்படுவேன் என்றும் அவர் செய்தியாளர்களுக்கு பதிலளித்திருந்தார். துணை முதலமைச்சர் பதவி குறித்து கூட்டாக முடிவெடுக்க வேண்டிய விவகாரம் என்றும் அமைச்சர் தனது கருத்தை செய்தியாளர்களிடம் தெரிவித்திருந்தார். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.